நல்லா பைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து குருமிளகு, சீரகம், மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, அப்புறம் வந்து கிராம்பு, அரை வரமிளகா. காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, கிராம்பு அவாய்ட் பண்ணிக்கலாம், வரமிளகாயுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக முந்திரி சேர்த்துக்கலாம், சும்மா 2 சேர்த்துட்டா போதும். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு 4 பூண்டு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல் வந்து குழம்பு வந்து சளிச்சு போயிடும் அப்படின்னா தேங்காய் துருவல் வேண்டாம், சும்மா அதுவுமே அளவாக வந்து சிறிதளவு வந்து தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் இது கூடயே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சத்தி கறி மசால் பொடி சும்மா 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கறி மசால் டேஸ்ட் வந்து மசாலா வந்து ரெடி ஆகும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி அதே வானலியில் வந்து வணக்கினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடும். ஆனதுக்கப்புறம் இந்த பைன் பேஸ்ட்டை வந்து எடுத்து அதில் ஊற்றுறோம். எடுத்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கறி குழம்பு டேஸ்ட் வந்து வரும். இது வந்து சைவ காலிஃப்ளவர் கறி குழம்பு. இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வந்து இந்த டேஸ்ட்டுக்காகவே சூப்பராக சாப்பிடுவாங்க. வெரி சிம்பிள், சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து சும்மா 1 பவுல் இருந்தால் போதும், பூண்டு 4 இருந்தால் போதும். அப்புறம் தாளிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கடுகு சட்னி எல்லாம் தாளிப்போம்ல, அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி குருமிளகு, சீரகம், வரமிளகா, அரை வரமிளகா, 1 கிராம்பு, டேஸ்ட்டுக்கு வேணுன்னா முந்திரி சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான். அப்புறம் மல்லி, அதுக்கப்புறம் வந்து கசகசா சேர்த்துக்கலாம். எல்லாமே தாளிக்கிற அளவு சேர்த்துக்கிங்கன்னா போதும். அது கூட கறி மசால், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி அப்புறம் சிறிதளவு தேங்காய் துருவல் அதுவுமே அளவாக சேர்த்துக்கிங்க போதும். குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்து சும்மா சிம்பிளாக அளவாக வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் கறி குழம்பு டேஸ்ட் இருக்கிறனால சீக்கிரம் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வானல்லே இந்த காலிஃப்ளவர் வதக்கும் போதே உப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து சீக்கிரமாக வந்து காயில் இறங்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த உப்பு வந்து பிடிக்கிறதில்ல. ஒவ்வொரு குழம்பெல்லாம் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து காயில் வந்து உப்பு வந்து தனியாக வந்து அதில் ஆட் ஆகிறதில்ல. அது காரணம் என்னென்னா நம்ம வந்து மசாலாவில் உப்பு போட்டு காய் கூட ஊற்றி அப்படியே வதக்கிறோம். அது வந்து தப்பு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி இந்த காயை தனியாக வதக்குறோம். வதக்கும்போது அதுலேயே உப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த உப்பில் அதாவது காயில் வந்து உப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றுனீங்க அப்படின்னா அப்புறம் தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த மசாலாலாம் எல்லாம் இறங்கி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சைவ காலிஃப்ளவர் கறி குழம்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சீக்கிரம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.